அனைவருக்கும் வணக்கம். மாடர்ன் லவ் சென்னை அப்படின்ற வெப் சீரிஸ் தான் நம்ம சேனல்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். 3 எபிசோட் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் கடைசியா இருக்க 3 எபிசோட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புது யூவரா இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற எபிசோடோட பேரு நினைவோ ஒரு பறவை அப்படின்றது தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே சாம் அண்ட் கே அப்படின்ற 2 காதல் ஜோடிகள் ஒன்னா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சந்திச்சிக்க மாட்டோம், நமக்குள்ள நடக்கிறது எல்லாமே இதுதான் கடைசி, இந்த கான்வர்சேஷன் கொண்டு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க கே பாத்தீங்கன்னா தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் அப்புறமா எடுத்துக்கிற அப்படின்ற மாதிரி கிளம்ப அங்க இருக்கிற சாமோ உனக்கே தெரியாம உன் பொருள் நான் உன்னை எடுத்து வச்சிருக்கேன், அது என்ன பொருள் கண்டுபிடிக்காதோ இல்லையோ அது என்கிட்டயே தான் இருக்கும், உனக்கு எப்ப தோணுதோ இல்லைன்னா அது எப்ப கண்டுபிடிச்சிட்டியோன்னு சொல்லு, நான் எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவரும் பிரியா விடை பெற்று அவங்களுக்கு ஒரு பாய சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா அப்படியே கட் பண்ண சில மாதங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. இவங்களோட காதல நடக்கவே மறக்க முடியல அப்படின்றதுக்காக ஒரு சைக்காட்டிஸ்ட போய் பார்ப்பாங்க. அவங்களும் இந்த டேப்லெட்லாம் எடுத்துக்கோ, நீ அவனை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால உனக்கு ஒன்னும் ஆக போறது கிடையாது, அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் அதாவது அவனை நினைவுபடுத்துற திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போடு, இதுல இருந்து வெளியே வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவங்களும் சோகமா வீட்டுக்கு போறாங்க. அவன் நினைவுகளை தரக்கூடிய எல்லா பொருட்களையும் பாத்தீங்கன்னா எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த கேவோட தங்கச்சி வருவாங்க. அவங்க கிட்ட அழுதுகிட்டே கே எப்படி இருக்கா அப்படின்னு மாதிரிலாம் கேட்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அதுல அவன் கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டான், அவனுக்கு ஆபரேஷன் பண்ணி ரிட்டர்ன் எடுத்துட்டு வரதுக்குள்ள நிறைய மெமரிஸ் அவன் இழந்து போயிட்டான், அதுல உங்களுக்கு பிரேக்கப் நடந்தது இல்லையா அந்த சம்பவம் கொண்டு அவன் மறந்து போயிட்டான். இப்போ அவன் உன்னையதான் கேட்டுக்கிட்டு இருக்கான். டாக்டர் கிட்ட கேட்டப்போ நீ ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் அவனை கம்பல் பண்ணிலாம் கூப்பிடல, அவனுக்காக இதை பண்ண முடியுமான்னு கேட்க கிளம்பி டாக்டரை போய் பாக்குறாங்க. டாக்டரும் அவனுக்கு ஞாபகம் வர மாதிரி நிறைய மெமரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையாமா, அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி அவனோட மெமரியை நீ ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுமான்னு கேட்க அப்பதான் இந்த டாக்டருக்கு தெரியாது 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம். இதனால இந்த பிரேக்கப் ஆன விஷயத்தை விட்டுட்டு மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்லமா அது எல்லாத்தையும் சொல்லி அவனோட மெமரியை நீ ரீகலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஆனா இவங்களுக்கு பிரேக்கப் ஆகி அவனை பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவுல தான் இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாயிடுச்சு இல்லையா, இதனால அழுதுகிட்டே என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு பிரேக்கப் ஆன சம்பவத்தை காட்டுறாங்க. இவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்க இன்னொரு பக்கம் அந்த கேவு பாத்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு செயலை நான் பார்த்ததே கிடையாது, ஒரு இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில நான் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டு இருப்பார். இவங்களும் அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. அவர்கிட்ட இந்த மெமரிஸ் எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புனாங்க இல்லையா, இதனால இவங்க 2 பேருக்குள்ள இருக்க அற்புதமா இருந்த நிறைய மெமரிஸ் எல்லாத்தையும் குட்டி குட்டி லெட்டர்ல எழுதுறாங்க. அந்த லெட்டர் எல்லாத்தையும் ஒரு ஜாடியில எடுத்துட்டு போய் அவர் முன்னாடி வச்சு இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம 2 பேருக்கும் நிறைய மெமரிஸை கொடுத்துச்சு, ஒரு ஷீட்டா நீ படிக்கும் போது அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னு சொல்ல ஒரு லெட்டரை பிரிக்கிறாரு. அப்படியே பிளாஷ்பேக் உள்ள போகுது. இவங்க 2 பேருமே காதலிக்க ஸ்டார்ட் பண்ணி லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துகிட்டு இருக்க நாட்கள் அது. அப்போ இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நிமிடத்தையுமே பாத்தீங்கன்னா சந்தோஷமா தான் அனுபவிப்பாங்க. அப்போ ஒரு நாள் வேகமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்க மழையில ஓடி பார்க்கலாமான்னு ட்ரை பண்றாங்க. 2 பேரும் ரொம்ப தூரம் ஓடி போய் ஒரு இடத்துல டயர்ட் ஆகி படுத்துடுறாங்க. பக்கத்துல எங்கேயாவது டீ குடிக்கலான்னு போக 2 பேரும் கொஞ்சம் கொலாவி டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அங்க இருக்கிற ஜோசியக்கார அம்மா நீங்க 2 பேரும் அழகா இருக்கீங்க, நீங்க 2 பேரும் காதல் பண்றீங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது, ஆனா உங்களோட விதி என்னன்னா நீங்க 2 பேரும் ஒன்னா வாழ மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட கேவு காசு வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னு கேட்க அவங்களும் நான் உங்ககிட்ட காசு வாங்கணும் அப்படின்னா நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க, மகாலட்சுமி மாதிரி இவ இருக்கா அப்படின்ற மாதிரி போய் சொல்லி வாங்கியிருக்கலாம், ஆனா அப்படிப்பட்டவ நான் கிடையாது, என் மனசுல தோணுனதை நான் இப்ப சொன்னேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப இவங்களுக்குள்ள இது உறுத்திக்கிட்டே இருக்கு. இதை அடுத்தடுத்த நாள் பாத்தீங்கன்னா இதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ ஏதாவது என்கிட்ட இருந்து என்னைக்காவது மறைச்சிருக்கியான்னு கேட்க 2 பேரும் இல்லைன்றாங்க. சரி உப்மாவே செஞ்சு போடுறேன்னு என்னை விட்டு போயிடுவியான்னு கேட்க அதுக்கும் பதில் இல்ல. இந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு என்னை விட்டு போயிடுவியா அப்படின்னு மாதிரி மாத்தி மாத்தி கேட்டுக்கிறாங்க. ஆனா இதுல கூட பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் சண்டை அப்படின்ற ஒன்னே இருக்காது. இதனால நம்ம எப்படிடா பிரிவோம், அந்த அம்மா எதுக்குடா அப்படி சொல்லிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க ஒரு நாள் மொட்டை மாடியில படுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இந்த சாமோ நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சா இல்லையா, அதுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் ஒரு அபார்ஷன் பண்ணண்டான்னு சொல்ல இவர் மூஞ்சே மாறி போயிடுது. எதுக்காக பண்ணேன்னு கேட்க இதுக்கு முன்னாடி நான் வேற ஒருத்தன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா இல்லையா, அந்த குழந்தை யாருதுன்னு தெரியல, அதனாலதான் பண்ண வேண்டியதா போச்சுன்றாங்க. இதை கேட்ட இவர் இப்பயும் கோவப்படுற மாதிரி தெரியல, என்னதான் இருந்தாலும் அது குழந்தை தான் இல்லையா, நம்ம 2 பேரும் அதை பாத்துருக்கலாமேன்னு கேட்க இவங்க மூஞ்சே மாறி போயிடுது. நான் போய் தான் சொன்னேன், இப்ப கூட நீ கோவப்படல, அப்ப எப்படிடா நம்ம பிரிவோம், அந்த அம்மா எதுக்குடா அப்படி சொன்னாங்கன்னு கேட்க இவர் ஒரே பதிலா இந்த உலகத்துல நான் மட்டும் ஆம்பளையா இருந்து எல்லாருமே பொண்ணுங்களா மாறினாலும் சரி நான் உன்னை மட்டும் தான் தேடி வருவேன் சாம் அப்படின்ற மாதிரி கட்டி பிடிக்க பிரசன்ட்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க சாமும்
சாமும் பாத்தீங்கன்னா அவர் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அண்ட் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் இங்க இதுக்கு மேல இருக்கக்கூடாது, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே போயிட்டுறாங்க. அண்ட் வீட்டுக்கு போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பயங்கரமா அழுகுறாங்க. அப்பதான் அந்த கே பாத்தீங்கன்னா சண்டை வர்றதுக்கு முன்னாடி இவங்களுக்கே தெரியாம ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சிருப்பாரு. அந்த லெட்டர் இப்ப கிடைக்குது. இந்த லெட்டரை நீ படிக்கிறப்போ நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போமா இல்ல பிரிஞ்சிருப்போமா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியாது. ஆனா இந்த லெட்டர் எழுதுறப்போ நீ என் கூட இல்ல. இந்த லெட்டர் மூலமா நான் சொல்ல வேண்டியது எல்லாமே என்னைக்குமே நான் உன் கூட இருப்பேன் அப்படின்றது மட்டும்தான் சொல்ல. இதை பார்த்த உடனே அவங்க பயங்கரமா அழுகுறாங்க. அண்ட் கேவோட டைரி பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கும். அந்த டைரி எடுத்து சில விஷயங்களை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்னொரு பிளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் ஆகுது. கே இவங்களை முதல்ல எங்க மீட் பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல. சாமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றது ஆசை. இந்த கேக்கு ஒரு பிலிம் மேக்கரா ஆகணும் அப்படின்றது ஆசை. அங்க 2 பேரும் மீட் பண்ணி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த பிலிம் மேக்கர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கு இல்லையா, அதனால கே பாத்தீங்கன்னா ஒரு கதையை அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். படத்தோட ஸ்டார்டிங்ல 2 காதலர்கள் மேட்ரு பண்ணி பிரியறாங்க. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காதலனுக்கு பழசு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இவங்க பழசு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்கள போய் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கதையை எடுக்க போறேன், அதுல ஹீரோயினா நீ நடிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்கள உஷார் பண்ணிட்டுறாரு. இதுக்கப்புறம் தான் இவங்களோட காதல் பயங்கரமா வளர ஆரம்பிச்சு லிவிங் டுகெதர்லயும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அங்க இருக்கிற சாமோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது பிரிஞ்சாங்கன்னு சொல்லி முடிச்ச இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்க நமக்கு அப்படியே கண்டினியூ ஆகுது. சாம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எதுவுமே பேசாம போயிட்டாங்க இல்லையா, அப்படியே கட் பண்ணி ஒரு 4-5 நாள் கழிச்சு சாம் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கேவும் இவங்க 2 பேரும் முதலா சந்திச்சாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பார். வந்த உடனே சாமும் இவங்களுக்குள்ள நடந்த இன்னொரு ரொமான்டிக்கான விஷயத்த சொல்லலான்னு போக இவர் ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டு நம்ம 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ எதனால பிரேக்கப் ஆச்சு அப்படின்றது தெரியல, அதை நீ சொல்ல முடியுமான்னு கேட்க இவங்க மறுக்கிறாங்க. அது ஒரு குப்பை விஷயம், அது பாய்சன் மாதிரி. குழந்தை பாய்சன் கேக்குது அப்படின்ற மாதிரி குழந்தைக்கு பாய்சனை கொடுக்க முடியுமா, இந்த விஷயம் தெரியாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல இவரு பதிலுக்கு பேச ஆரம்பிக்கிறார். நீ என்ன மேனிபுலேட் தானே பண்ண ஆரம்பிக்கிற, பிரேக்கப் ஆன அன்னைக்கு என் முன்னாடி நீ கெஞ்சி அழுதுகிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா என்ன ரீசன் அப்படின்றது தான் ஞாபகம் இல்ல. இந்த ரீசன் எல்லாத்தையும் மறைச்சு என் கூட நீ ஒன்னு சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காதல் கதைகள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல இவங்க பயங்கர எமோஷனல் ஆயிடுறாங்க. நான் உனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கேன், ஆனா உனக்கு என்னைக்குமே நான் சீட் பண்ணது மட்டும் கிடையாது, நான் இப்போ உன மேனிபுலேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லையா. நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் உன் கூட இருந்தப்பதான் என்னோட வாழ்நாள்லயே பெஸ்ட் மெமரிஸ் எனக்கு கிடைச்சது, அந்த மெமரிஸ்ல உனக்கும் பங்கு இருக்கு, இது எல்லாமே மறந்து போயிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே என்னால தாங்கவே முடியல. அதனாலதான் இந்த மெமரிஸ் எல்லாத்தையும் உனக்கு ரீகலெக்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். நம்ம 2 பேருக்குள்ள எதனால பிரேக்கப் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி நீ கண்டே பிடிச்சாலும் அதுதான் ரீசன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது நான் மட்டும்தான். இன்னைக்கு இங்க வந்ததுக்கான காரணமே உன் கூட சேரணும் அப்படின்றதுக்காக ஒன்னும் கிடையாது. உன்னோட பொருள் என்கிட்ட இருக்கு, அது உனக்கு தேவைப்படுறப்ப நான் தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை கொடுத்துட்டு போகத்தா அப்படின்ற மாதிரி அவரோட டைரி எடுத்து கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேசல, அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்க இவங்களும் சைக்கிள் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. போற வழியில அந்த சைக்காட்டிஸ்ட் போன் பண்ணி எதுக்குமா நீ வரலன்னு கேட்க, நான் இப்பதான் கேவை மீட் பண்ணிட்டு வந்தேன், என்னோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் இந்த டிசிஷன் எடுத்த அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு மழையில நினைஞ்சிட்டு வீட்டுக்கு போக கே பாத்தீங்கன்னா அங்க வந்து நிக்கிறாரு. நமக்குள்ள எதனால பிரேக்கப் ஆச்சு அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை, ஆனா எனக்கு நீ தான் வேணும், நீ மட்டும்தான் வேணும், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் எதனால நான் உனக்கு வேணும்னு கேக்குறாங்க. நீ சொன்ன இல்லையா என் கூட இருந்தப்பதான் உனக்கு பெஸ்ட் மெமரிஸ் கிடைச்சது அப்படின்றது, அந்த மெமரிஸ் நீ சொல்லிதான் எனக்கே தெரிய வந்தது, இது எல்லாமே உண்மையா பொய்யா அப்படின்றது எனக்கு தெரியாது, ஆனா இது எனக்கு எப்பொழுதுமே தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா இவங்க கன்வின்ஸ் ஆகல. நான் உனக்கு எதுக்காக வேணும் அப்படின்றது இனி இன்னும் சொல்லல, நீங்க இருந்து போயிடுக்கே அப்படின்ற மாதிரி கதவை சாத்திடுறாங்க. கேவும் கதவை தட்டிக்கிட்டே நீ கேட்ட இல்லையா அதுக்கான பதில் இப்ப நான் சொல்றேன், எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி என்னோட மெமரிஸ் எல்லாமே போயிருச்சு இல்லையா, அந்த சமயத்திலும் எனக்கு ஞாபகம் இருந்தது நீ மட்டும் தானே சேம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க ஓடி போய் கட்டி பிடிச்சி அவரை ஏத்துக்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயும் அனுமதிக்க. இப்ப கதவை சாத்துற உடனே ஃபிலிம் பை கே அப்படின்ற மாதிரி வரப்போகுது, இதுதானே நீ எடுக்க போற படம் அப்படின்ற மாதிரி கேட்க அதே மாதிரி வந்து கதவை சாத்துறாங்க. ஃபிலிம் பை கே அப்படின்ற மாதிரி போட்டு இந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க. சோ கடைசி வரையும் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் எதனால பிரேக்கப் ஆச்சு அப்படின்ற மாதிரி காமிக்க வேலை. அடுத்ததான் நம்ம பார்க்க போற எபிசோடோட பேரு பறவை கூட்டில் வாழும் மான்கள் அப்படின்றதுதான். இந்த எபிசோடோட லீட் ரோல் பாத்தீங்கன்னா 3 பேர் இருப்பாங்க. ரவி அப்படின்ற நபரும் ரோகிணி ரேவதி அப்படின்ற 2 பெண்களும் இருப்பாங்க. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ரவி பாத்தீங்கன்னா மெட்ரோல போய்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ பக்கத்துல ரோகிணி அப்படின்றவங்க ஆபீஸ்க்கு போகணும் அப்படின்ற மாதிரி டிராவல் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரோட காலர் டியூனும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இதனால தூங்கிக்கிட்டே இருக்கிற ரவி தனக்கு தான் போன் வந்துச்சு போல அப்படின்ற மாதிரி அவங்களோட போன் எடுத்து பேச அப்பதான் 2 பேருக்குள்ளயும்
இன்ட்ரோடக்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. இதனால டெய்லி இவங்களை சந்திக்க நேரிடுது. ஒரு நாள் ஆரம்பிச்சு 2 நாள் ஆரம்பிச்சு இது பாத்தீங்கன்னா பேச்சு வழக்கில் போய் ஒரு கட்டத்துல காதலா மாறிடுது. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ரவிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருப்பாங்க. இவரோட மனைவி பேர் பாத்தீங்கன்னா ரேவதி அப்படின்றதுதான். இந்த விஷயத்த இதுக்கு மேலேயும் மறைக்க முடியாது. நான் என்னோட வீட்டுல என்னோட வைஃப் கிட்ட சொல்லிடுறேன், எதுவா இருந்தாலும் நல்லதே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி இவரோட வைஃப் பாத்தீங்கன்னா ரோகிணியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டிருப்பாரு. ஒரு 7 மணிக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. வந்த உடனே உள்ள உட்கார வச்சு என்ன சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு உபசரணை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டுல பாத்தீங்கன்னா குழந்தைங்க இருப்பாங்க. குழந்தைங்க முன்னாடி இந்த விஷயத்த பேச வேணாம், அதுக்காக தான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ரவியோட அப்பா அங்க வந்துட்டாரு. அந்த பொண்ணை பார்த்து யாரா இவங்க, எதுக்குடா இந்த நேரத்துல வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அங்க இருக்கிற ரேவதியும் நான் உங்களை கீழே தானப்பா வெயிட் பண்ண சொன்னேன், எதுக்காக மேல வந்தீங்க, பசங்களை இப்ப கொஞ்ச நேரத்துல கிளப்பி அனுப்பிடுறப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க வந்திருக்காங்க இல்லையா, அவங்க யாரு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அவங்க தான் ரவி கல்யாணம் பண்ணிக்க போறாராம். நாங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இங்க என்னடா நடக்குது, டே ரவி என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் பேச ரேவதி தடுத்து நிறுத்துறாங்க. இந்த விஷயத்த நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க குழந்தைங்களை மட்டும் கூட்டு போக முடியுமாப்பா அப்படின்ற மாதிரி கேட்க கூட்டு போயிடுறாங்க. ஆனா அவர் போன உடனே நான் அவரை கீழே தான் வெயிட் பண்ண சொன்னேன், அவர் மேல வந்துட்டாரு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரோகிணி கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது ரவி பாத்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பால்கனிக்கு போக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த ரோகிணிக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் வெளியே ஆயிட்டு இருக்கும். ஆனா என்ன ரீசன் அப்படின்றத இப்போ இவங்க பேச விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு இருக்க ரேவதியும் எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்குள்ளயும் சண்டையே வந்தது கிடையாது, உங்க கூட ஒரு சண்டை போடுவாரான்னு கேட்க அடிக்கடி சண்டை போடுவார்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல தன்னோட பசங்க டிராயிங் பண்ணது புக்ல எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ரேவதியும் ரோகிணி கிட்ட காமிக்க அவங்க ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி புகழ்றாங்க. அண்ட் இவங்க வர வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா யாருன்னு தெரியாத ஒருத்தவங்களை லவ் பண்ற அப்படின்ற மாதிரி தன்னோட வீட்டுக்கார் சொல்றாரு இல்லையா, அவங்க எப்படி அப்படின்ற மாதிரி நான் பார்க்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் வர சொன்னேன். அண்ட் வீட்டுல இருக்க அந்த குழந்தைங்களுக்கும் என்ன சொல்லி புரிய வைப்பேன், எனக்கே இந்த டிவோர்ஸ் ப்ரொசீஜர் எல்லாம் புரியாதப்போ அவங்களுக்கு எப்படி புரிய போகுது, பரவாயில்ல எப்படியா இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும், அதை பக்குவமா சொன்னா ஏத்துப்பாங்க, என்னோட குழந்தைங்க ரொம்பவே பிரில்லியன்ட் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல சாப்பிட்டுட்டு போங்களேன்னு சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட அப்பா போன் அடிக்கிறாரு. பசங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, வீட்டுக்கு வரணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல இவங்களும் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போய் திருப்பி கூட்டுவாங்கப்பா, வர்றதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிரும், அந்த 1 மணி நேரத்துக்குள்ள நாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிறோம்னு சொல்ல 2 பேரும் உட்காந்து இந்த விஷயத்த பசங்க கிட்ட எப்படி சொல்லலாம், பசங்க அப்பா கூட இருக்கிறது தான் நல்லது, நீங்க அவங்கள நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு மாதிரி ரோகிணி கிட்ட பேசிக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி பசங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோட அப்பாவும் வந்துட்டாரு. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்டா, கீழே வர முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்டு எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவ பின்னாடி சுத்தி தப்பு பண்ணிட்ட, நம்ம வேணா அவ காலில் விழுந்து கெஞ்சி பாப்போம்டா, குருவி கூட்டுல கல் எடுத்து அடிச்ச கதையாயிடும்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா இவர் பாத்தீங்கன்னா அவளை எனக்கு பிடிச்சிருக்குப்பா, ரேவதிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனை இல்ல அப்படின்னாலும் இதை விட்டு என்னால வெளியே வர முடியலப்பான்னு சொல்ல இவரோட அப்பாவும் இப்போ இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி கூட்டு வந்துட்ட, நாளைக்கே வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னா என்னடா பண்ணுவேன்னு கேட்க மனுஷனோட குணமே அதுதானப்பா, இப்போதைக்கு எனக்கு இவதான் வேணும்னு தோணுது, நான் இதை பத்தி தெளிவா ரேவதி கிட்டே பேசிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இவரோட அப்பா கோச்சிக்கிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பிட்டுறாரு. கட் பண்ணி மேல பேசிக்கிட்டு இருக்க அந்த 2 பேரையும் காமிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமான மழை வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேல நீங்க வீட்டுக்கு போறது சேஃப் இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் இங்கே படுத்து தூங்கிடுங்க, நாளைக்கு காலையில நம்ம இது எல்லாத்தையும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அன்னைக்கு நைட்டு அவங்களை அங்கேயே தங்க வைக்கிறாங்க. ஆனா அவங்க தூங்கும் போது நிறைய விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. காலையில எழுந்த உடனே இவங்களுக்கு எப்படி டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இவங்க கணவர் பாத்தீங்கன்னா பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருப்பாரு, அது இவங்களால குழந்தை பெத்து தர முடியாது அப்படின்ற மாதிரி போய் சொல்லியும் டிவோர்ஸ் வாங்கிட்டு இருப்பாரு. தனிமையில தான் இருந்தேன், அப்பதான் ரவியோட அன்பு கிடைச்சது, தனிமையில இருந்த அளவுக்கு இதெல்லாம் கிடைச்சா எப்படி இருக்கும், நீங்க கவலையே படாதீங்க, உங்களோட குழந்தையும் ரவியும் நான் கண் கலங்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல குழந்தைங்க கிட்ட இந்த விஷயத்த எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. அது என்ன மாதிரினா இவங்களோட டிராயிங்ஸ் நியூஸ்ல வந்துச்சு இல்லையா, அந்த நியூஸை பார்த்து பிடிச்சி போய் ரோகிணி டெய்லி இவங்களை வந்து பாக்குற மாதிரியும் அது மூலமா இவங்க க்ளோஸ் ஆயிட்டாங்க இல்லையா. அதே சமயத்துல ரேவதி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போற மாதிரியும் வாரத்துக்கு ஒரு 2 நாள் தான் இந்த குழந்தைகளை பாக்குற மாதிரி நிலைமை இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி குழந்தைங்க கிட்ட இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாம இவங்களை பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் வாரத்துக்கு ஒரு முறையாச்சு தன்னோட குழந்தைகளை பாத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ரேவதி வரும்போதெல்லாம் ரோஹிணி பாத்தீங்கன்னா குழந்தைங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க, ரொம்ப கியூட்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வாரம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க.
இப்போ அப்படியே கட் பண்ண தன்னோட குழந்தைங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பஸ்ஸில் ஏற அப்பதான் முதல்ல ரவி இவங்களை எப்படி அப்ரோச் பண்ணாரு அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. இதே பஸ்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு புக்கில் இருக்க கதைகளை படிக்கணும் அப்படின்ற மாதிரி ரேவதி கிட்ட பேச்சு கொடுத்துருப்பாரு. அது மூலமா தான் 2 பேருக்கும் காதல் ஏற்பட்டு கல்யாணம் வரலி போயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லையா? இதோடவே பாத்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ அவங்க இதுல சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரியும் காதல் இருக்கு அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுது அப்படின்னா மறந்துடாம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற எபிசோடோட பேரு காதல் என்பது கண்ணுல ஹார்ட் இருக்க எமோஜி. இந்த எபிசோடோட லீட் ரோலே பாத்தீங்கன்னா மல்லிகா அப்படின்றவங்க தான் 12வது படிச்சுக்கிட்டு இருக்கும் போது காமிக்கிறாங்க. இவங்களுக்கு படத்துல வர மாதிரி காதல் பண்ணணும் அப்படின்றது ஆசை. ஏன் மழையில நினையும் போது கூட படத்துல எல்லாம் பின்னாடி மியூசிக் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆடணும் தான் ஆசை. இவங்க ஒரு பயங்கரமான சினிமா ரசிகை. இவங்களும் இவங்க தங்கச்சியும் சேர்ந்து வாரத்துக்கு ஒரு காதல் படமாச்சு பாத்துடணும் அப்படின்ற மாதிரி வெறித்தனமா உட்காந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த படங்கள் எல்லாத்தையும் பார்த்து அந்த மாதிரி காதல் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுவாங்க. அதுக்கு இவங்களுக்கு தேவையானது எல்லாமே இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்ற மாதிரி. இவங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு கிரஷ் இருப்போம். அந்த கிரஷை கரெக்ட் பண்ண வைக்கணும். பொண்ணுங்களா போய் காதல சொன்னா எப்படி, அவனா வந்து சொல்ல வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை பண்றாங்க. அவர் போற வர இடம் எல்லாத்துக்கும் போய் அவர் முன்னாடி சிரிச்சு பாக்குறாங்க, பேசி கீசி பாக்குறாங்க. ஒன்னும் சரிப்பட்டு வரல. அப்படி இருக்கும்போது தான் ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கேட்கணும்னு வரான். இவங்களும் அவன் காதல தான் சொல்ல போறான் போல அப்படின்ற மாதிரி வெறித்தனமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். அவன் கேட்க வந்தது என்ன அப்படின்னா இவங்க கையில இருக்கிற முட்டை பப்ஸ். அவருக்கு முட்டை பப்ஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அந்த விஷயத்த வாங்கிக்கிட்டு நான் அப்பா கூட அடுத்த வாரம் டெல்லிக்கு போறேன், இனிமேல் நான் டெல்லி வாசி ஆக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவங்களோட காதல் க்ளோஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் இவங்க முயற்சியை கைவிடல. ஸ்கூல்ல தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, காலேஜ்ல நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி காலேஜ் போய்கிட்டே இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு நபர் இன்ட்ரோ ஆகுறாரு. உங்க கூட எனக்கு டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசையா இருக்கு, நம்ம டேட் பண்ணிக்கலாமான்னு கேட்க இவங்க முதல்ல முடியாதுன்றாங்க. யார் எவருன்னு தெரியாதவங்க கூட எல்லாம் நான் பண்றது இல்ல, என்னோட அம்மா திட்டுவாங்கன்னு சொல்ல சரி இப்ப நம்பரை சேஞ்ச் பண்ணிப்போம், என் கூட நீ பேசலாம், மெசேஜ் பண்ணலாம், என்ன பண்ணலாம், உனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம டேட் போய்க்கலாம்னு சொல்ல நம்பரை வாங்கி 2 பேரும் மாத்தி மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இது காதல் ஆயிடுது. 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சு படத்துல வர மாதிரி சந்தோஷமா வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஒரு இடி வந்து இவங்களுக்கு வந்து விழுது. இவங்களோட காதலன் பாத்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணு கூட முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே பயங்கர அப்செட். வீட்டுக்கு போய் அவருக்கு போன் அடிச்சு நீ மால்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்றத நான் பார்த்துட்டேன், இனிமேல் உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண திருப்பி அவன் ஒரு போன் கூட பண்ணல. இதனால இவங்க பயங்கர அப்செட். நான் எப்ப அவனை கட் பண்ணிட்டு போவேன் காத்துக்கிட்டு இருந்தான் போல, இதுக்கு மேல முடியாது, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி வெளியே போய் உங்க அம்மா அப்பா கிட்ட எக்காரணத்தை கொண்டும் என் கதவை திறந்துடாதீங்க, நானா கதவை திறக்கிறவர்களே என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், சாப்பாடு மட்டும் கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி ரூமுக்கு போய் எல்லா விண்டோஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு வெறித்தனமா காதல் படங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு படத்தையும் பார்த்து அழுதுகிட்டே இருக்க அப்படியே நாட்கள் ஓடி போகுது. தொப்பை எல்லாத்தையும் போட்டு வெளியே வராங்க. இத்தோட என்னோட வேதத்தை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எக்ஸசைஸ் எல்லாத்தையும் பண்ணி உடம்பு ஏத்தலான்னு போக அப்படியே கட் பண்ணி காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. காதல் வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்தவங்க இப்போ இங்க மறுபடியும் காதல்ல விழுந்துடுறாங்க. கம்பெனில வேலை செய்யற ஒருத்தன் கூட பாத்தீங்கன்னா காதல் ஆயிடுது. அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்த நான் மேற்கொண்டு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா சினிமால வர மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலாமான்னு கேட்க இவர் ஒரு 2 கொஸ்டின் உங்ககிட்ட இருக்கு, அதை கேட்டுக்குவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முதல் கொஸ்டினா நீங்க எந்த ஆளுங்கன்னு கேக்குறாங்க. மூஞ்சே மாறி போயிடுது. இவன் என்ன இதெல்லாம் பாக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கூடயும் பிரேக்கப். இதனால வாழ்க்கையில காதலே செட் ஆகாது போல அப்படின்ற மாதிரி அப்செட்ல இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆப்ல ட்ரை பண்ண என்ன இப்பதான் நிறைய டேட்டிங் ஆப் இருக்குன்றாங்க. இதனால இவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணி ஒருத்தர் மாத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யாருமே சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. ஏன்னா இவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே படத்துல வர மாதிரி ஒரு காதல் தான் இல்லையா, அதுக்கு ஒண்ணுமே பாத்தீங்கன்னா சரிப்பட்டு வரல. ஒரு கட்டத்துல ஒரு பையன் பாத்தீங்கன்னா பயங்கரமா செட் ஆயிடுவான். எல்லாமே வேவ்ல இருந்து ஒன்னா தான் போய்கிட்டு இருக்கு. இவன் தான் நம்ம லைஃப் பார்ட்னரா வருவான் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க தங்கச்சிக்கே பாத்தீங்கன்னா கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சு. இவங்க அம்மாவும் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்குது, நீ அடம் புடிச்சுக்கிட்டு உனக்கான மாப்பிள்ளைய நீ தான் தேடுவ அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க. கடைசியா ஒரு பையனை பார்த்து டேட்டிங் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சேன்னு சொன்னியடி, அவன் என்ன ஆனான்னு கேட்க அவன் நம்ம சொந்தக்கார பையன் தாமான்றாங்க. அட அவ்வளவுதானா, ஈஸியா பேசி முடிச்சிடலாமான்னு கேட்க அங்கதான் ஒரு பிரச்சனை. அவன் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அண்ணன் முறை வேணும்.
இதனால இவங்களும் மனசு ஒடிஞ்சு போய் தலை மேல கையை வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. இதுக்கு மேல முடியாதுன்னு இருக்க இவங்க அப்பா இவங்க கிட்ட பேசுறாரு. இவ்வளவு நாள் நீ பாத்துக்கிட்டு இருந்தல்லமா, இந்த ஒரு வாட்டி எங்களுக்காக நீ பணிஞ்சு போமா, உன்னோட வாழ்க்கையை நாங்க நல்லபடியா உருவாக்கி தரோம் அப்படின்ன மாதிரி சொல்ல கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கிறாங்க. தன்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த மாதிரி யாருமே இல்ல, இனிமேலும் இருக்க மாட்டாங்க அப்படின்ன மாதிரி நினைச்சுக்கிட்டே இருந்தவங்களுக்கு அப்பதான் ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்குது. இவங்க கட்டிட்டு வந்தாங்க இல்லையா கணவர், அவரும் பாத்தீங்கன்னா இதே மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஆளுதான். எப்பயுமே ஒரு கிறுக்குத்தனமா சிரிஞ்சுக்கிட்டு மழையில நினையணும், அது மியூசிக்கே இல்லாம ஆடணும் அப்படின்ன மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருப்பாரு. அதையும் தாண்டி சினிமாவில் வர மாதிரி காதல் இருக்கணும் அப்படின்னு நம்ம தான் நினைச்சிட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க இல்லையா. ஒரு பக்கம் இவங்களும் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது இப்படி இருக்கே அப்படின்ன மாதிரி ஃபீல் பண்ண, இன்னொரு சைடு இவரும் இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்தோம் கிடைக்கவே இல்லை, இப்போ இந்த மாதிரி கிடைச்சிட்டாலேன்னு சந்தோஷப்பட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த மொத்த சீரிஸும் முடியுது. கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ன மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இதுல எது உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்றத மறந்துடாம கமெண்ட்ஸ்ல போடுங்க.